சாண்ட்ரா உங்கள் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் மாறினுச்சு? பிரஜன் யாருன்னு பிரஜனுக்கு உணர்த்தினது எங்கே வரும் நமக்கு தெரியும். ஆனால் அந்த இடத்துக்காக ஒருத்தன் புஷ் பண்ணோம். அது அண்ணனோ தம்பியோ அப்பாவோ அம்மாவோ இதெல்லாம் கடந்து இது எல்லாமே சேர்ந்து ஒரே ஆளாக மனைவியாக இருக்கிற பட்சத்தில் புரிஞ்சுக்கிற இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டுறதுலாம் அது சாதாரண விஷயம் கிடையாது. பாஸ்போர்ட்லாம் காட்டி ஐடியெல்லாம் காட்டினேன். இந்த ஐடியா எடுத்துகிட்டு போகிறாரு. நான் போயிட்டு ரெஜிஸ்டர்கிட்ட பேசுகிறேன். போய் ரெஜிஸ்டர்கிட்ட போய்ட்டு ஒன்று ஃபோன் அடிச்சா, டேய் நான் உன் ஒய்ஃப் என்ன கிறிஸ்டியனா? அப்படியா? ஒரு சைடு பண்ண நீ கிறிஸ்டியனா? ஆமாம் நான் கிறிஸ்டியனானே. டேய் நிஜமாக கேட்குறேன், நீ கல்யாணம் பண்ணோன்னு இல்லை ஏதோ பிரச்சனை போய் மாட்டி விட்றாதா? லவ் பண்ணும்போது ரிலீஜன்லாம் பார்க்கல, அது எனக்கு தெரியாது, தேவையும் இல்லை. சரி திருவாரூரில் பக்கத்தில் திருவாரூரில் ஒரு சிவன் கோவிலில் விஜயதசமி அன்னைக்கு அப்படியே போய் 7 மணிக்கு தாலி கட்டுறேன். அப்போ தான் ரெஜிஸ்டர் பண்ணது. அப்போ அவங்களுக்கு 17 வயசு. எந்த அளவுக்கு மெச்சூர்டுன்னு தெரியாது. ஒரு அழகான வாழ்க்கைக்காக 2 பேர் கால் எடுத்து வச்சு அந்த லவ் மட்டும் தான் அங்கே இருந்திருக்குன்ற தாலி கட்டின விஷயம் தான். அந்த கண்ணில் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். எனக்கு எப்படி என்னோட ரோல் மாடலாக காட்ஃபாதர் எப்படி வேணால் எடுத்துக்கலாம், எப்படி வேணால் எடுத்துக்கலாம். சத்தியமாக ஒன்றுமே இல்லாமையும் சந்தோஷமாக இருந்தாங்க, ஒன்றுமே இல்லைனா கூட சந்தோஷமாக இருப்போம். நாங்கள் ரொம்ப சின்ன வயசுல ரொம்ப கஷ்டம் அனுபவிச்சிருக்காங்க. அது எவ்வளோ பெண்களுக்கு இது நடந்திருக்கும் தெரியாது. அப்பா அம்மா அப்படியே சின்ன வயசில் டைவர்ஸ்டு, அண்ணன் ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டாரு. ஸோ அந்த மார்ச்சரியில் வந்து அவங்க இறந்ததுக்கப்புறம் அந்த விஷயம் கீழ்பட்டு இழுத்தோன்னே கால் வரும். ஃபஸ்ட்டு அந்த வந்த காலிலே எங்கள் அண்ணன் தான் வேணாம் மூடிருங்க, எங்கள் அண்ணன் முகத்தை பார்க்க வேணாம் கண்டுபிடிச்சாங்க. அப்போது அவங்க அண்ணன் கூட எவ்வளோ அட்டாச்சாக இருந்திருப்பாங்க. ஆஃப்டர் சாண்ட்ரா உங்கள் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் மாறினுச்சு? மாறிச்ச தாண்டி பிரஜன் யாருன்னு பிரஜனுக்கு உணர்த்தினது. என்ன சொல்கிறது, நான் ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மா தம்பி இந்த அம்மாவோட பையன், எதுவுமே தெரியாது. அப்பா போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், அம்மா ஃபேமிலி போலீஸ் ஆர்மி. நான் மட்டும் தண்ணி தெளிச்சுட்டு ஓடி வந்துட்டேன். இந்த பக்கம் சினிமாவில் சம்மந்தமே இல்லை. எங்கள் அப்பா நான் சினிமா பண்ணுறதும் சினிமாவில் போதில் என்னடா நான் எவ்வளோ பேரை பார்க்குற நைட் ஷோக்கு போய் பிடிக்குது. அவர் ஒரு கிரைம் ரெக்கார்டாக பார்த்துட்டார் சினிமா ஆட்களை. ஓகே, நான் சொன்னேன் அப்படி கிடையாது. ஸோ இன்னார் பையன் தாண்டி இன்னார் அப்பான்ற மாதிரி நான் ப்ரூவ் பண்ணி அவரால் முடியாத விஷயத்த கூட நான் இங்கே போய் பாருங்களேன் அப்படின்ட்டு இந்த அளவுக்கு ஆயிடுச்சேன். போய் பாருங்கப்பா. இது 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 புரிய வைக்கிறது அவர் டைம் எடுத்துச்சு. ஸோ நம்ம எவ்வளோ ஹானஸ்ட்டாக ஒரு இடத்துல இருக்கோம், கரெக்டாக இருக்கோமா, அவர் பார்ப்பாங்கல்ல எல்லாமே. ஆமாம், கவர்மெண்ட் ஜாப் எடுத்துகிட்டு போட்டோம் சேஃபாக. ஒரு ஐபிஎஸ்ஸாக இருந்துட்டு போ, எங்கள் அப்பாவுக்கு ஆசை. பட் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஒரு ஐபிஎஸ் வந்து ஒரு ஐபிஎஸ் ட்ரெஸ் மட்டும் தான் போடுவேன். நான் இன்றைக்கி பல ட்ரெஸ்ஸாக போடுவேன்ல ஆர்டிஸ்டாக. எங்கள் அப்பாவில் ஒரு ட்ரெஸ்ஸாக போட முடியும். அதனால் எங்கள் அம்மாவுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ ஒரு மனுஷனாக பிரஜனை வந்து கரெக்டாக ஃபார்ம் பண்ணி, நீ டெலிவிஷன் பண்ணிகிட்ருக்க, உன்னை வந்து படத்துக்கு புஷ் பண்ணி, நீ ஒரு ஹீரோ ப்ராடக்ட்டு, ஆனால் படத்துக்கு ட்ரை பண்ணு, உன் கெரியர் இதிலே இதாக்கிறாத சொல்லி நான் இதுவும் பண்ணேன் அதுவும் பண்ணேன். எனக்கு ஒரு புரிதல், நீ இப்படி தான் நடந்துக்கணும், இப்படி தான் இருக்கணும் சொல்லி பல விஷயம் கற்றுக் கொடுத்தாங்க. அவங்கள பார்க்கும்போது நல்லா மெச்சூர்டாக இருப்பாங்க, ஆனால் டக்குன்னு அழுது ஒரு குழந்தை மாதிரி மாறிடுவாங்க. அதனால் இவங்ககிட்ட இருந்து பல விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டு ஒரு ஃபார்ம் ஆகி நான் ஒரு மெச்சூரிட்டி கிடச்சி, வாழ்க்கை என்ன, யாரில் நம்பலாம், யாரில் நம்பக்கூடாது, யார்கிட்ட நோ சொல்லலான்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். நம்மளால் யார்கிட்டையும் நோ சொல்ல முடியாது, ரொம்ப கஷ்டம் அது. ஆமாம், இவ்வளோ வருஷத்து விஜய் சேதுபதியே இப்போ தான் நோ சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அந்த ஸ்டைலில் சொல்லிப்பார், இப்போ என் வாழ்க்கை சூப்பராக சொல்லிப்பார். ஆமாம், நோ சொல்ல ரொம்ப டஃப். அந்த நோவை நான் கற்றுக்கிட்டேன். ஓகே, நோ சொல்லிப்பாருங்க வாழ்க்கையில். எல்லாருக்கும் எஸ் சொல்லுவீங்க, ஆனால் எஸ் சொல்லக்கூடாத இடமும் இருக்கும். அந்த நோ தான் வாழ்க்கையை மாற்றும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எனக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தாங்க பயங்கரமாக. ஓகே, எனக்கு எப்படி என்னோட ரோல் மாடலாக காட்ஃபாதர் எப்படி வேணால் எடுத்துக்கலாம், எப்படி வேணால் எடுத்துக்கலாம். சத்தியமாக ஒன்றுமே இல்லாமையும் சந்தோஷமாக இருந்தாங்க, ஒன்றுமே இல்லைனா கூட சந்தோஷமாக இருப்போம் நாங்கள். அதனால் எங்களுக்கு அது இல்லை. ஆனால் நாங்கள் வாழ்க்கையை ஆரம்பித்து இப்படி தான் போனோம். 20 வருஷம் கல்யாணம் ஆச்சு எங்களுக்குள்ளே. இப்போ நான் சினிமாவில் பெரிய அளவு வரணும்னு கூட நின்று 10 வருஷம் பிரேக் எடுத்து, சரி கல்யாணம் ஆனால் அடுத்து குழந்தை எப்போன்னு கேட்பாங்க, வீடு வாங்கிட்டான்னு கேட்போம். இது ரெகுலராக ஒரு ஃபார்மேட்டு. ஆமாம், பழைய படம் மாதிரி. படித்தாச்சா, வேலையாச்சா, ஓகே, கல்யாணம் ஆச்சா, குழந்தை பிறந்தாச்சா, அதுக்கப்புறம் இப்படியே தான் போவோம். நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜியில் வரக்கூடாது. அதனால் நீ நான் நம்ம வெளியே யாரை வேணால் இப்படி பேசிட்டு போட்டோம். எங்கள் அப்பா அம்மாவும் கேட்டாங்க. சரி எப்போவுமே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ரொம்ப கேப் வந்துன்னா ஒன்று பையனையும் பொண்ணையும் வந்து என்னம்மா கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கலை என்ன இதெல்லாம் வரும் கண்டிப்பாக. அப்போது இதுக்கெல்லாம் நம்ம காது கொடுத்து நம்ம ரெடி ஆகணும். ஸோ இதெல்லாமே பொறுத்துக்கிட்டு ஒரு பொண்ணாக இருந்து அது ரொம்ப கஷ்டமான விஷயம். எப்படி வேணால் பேசிடுவாங்க யார் எவ்வளோ, அதையும் விட்டு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு பிரேக்கப் பண்ணி என்னை தள்ளி 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 கொண்டு போய் சேர்க்குற இடத்துக்கு. சரி அந்த ஸ்டேஜ் நமக்கு தெரியும், நம்ம எங்கே வரும் நமக்கு தெரியும். ஆனால் அந்த இடத்துக்காக ஒருத்தன் புஷ் பண்ணோம். அது அண்ணனோ தம்பியோ அப்பாவோ அம்மாவோ இதெல்லாம் கடந்து இது எல்லாமே சேர்ந்து ஒரே ஆளாக மனைவியாக இருக்கிற பட்சத்தில் புரிஞ்சுக்கிற இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டுறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் இப்போ சொல்லும் போது தான் தெரியும்,
எந்த அளவுக்கு எமோஷனாக இருந்திருக்கீங்க அப்படின்னு வெளிலேருந்து பார்க்கும்போது ஃபைன், வெளிலேருந்து பார்க்குற எல்லாருக்கும் ஒரு ஒரு விஷயங்கள் ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தெரியும். ஏன் இந்த அளவுக்கு ட்ராமாவா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளுக்கு அஃப்கோர்ஸ் தெரியும். நானே ஷாக் ஆகியிருக்கேன். டக்குன்னு எப்படி இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க, எனக்கு புரியவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி. நான் அப்போல்லாம் கால் பண்ணி சரி ப்ரெசென்ட் போட்டு கேட்டுருவோம்மா அப்படின்னா ஃபைன், நம்ம நேரில் பார்க்கும்போது பேசிப்போம். ஸோ இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சு. பட் நீங்கள் இப்போ பேசும்போது தான் தெரியுது எந்த அளவுக்கு எமோஷ்னலாக 2 பேரும் இருந்திருக்கீங்க. இல்லை அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம்னா, அவங்க ரொம்ப சின்ன வயசுல ரொம்ப கஷ்டம் அனுபவிச்சிருக்காங்க. அது எவ்வளோ பெண்களுக்கு இது நடந்திருக்கும் தெரியாது, நடந்திருக்கலாம். அப்பா அம்மா அப்படியே சின்ன வயசில் டைவர்ஸ்டு, அண்ணன் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். நான் கல்யாணம் பண்ணுற ஒரு 2008க்கு முன்னாடி, ஒரு வருஷம் முன்னாடி. அது என்கிட்ட சொல்லக்கூட இல்லை, இறந்ததுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க. அப்போ அந்த டெட் பாடி வந்து மார்ச்சரியில் பார்க்கும்போது அந்த அந்த அதாவது நம்ம இப்போ ஒன்று நம்ம கட்டின வாட்ச்சு இல்லை கையில் ஒரு மார்க் இதை வச்சு கண்டுபிடிப்பாங்க. ஸோ அந்த மார்ச்சரியில் வந்து அவங்க இறந்ததுக்கப்புறம் அந்த விஷயம் கீழ்பட்டு அந்த இழுத்தோடனே கால் வரும் ஃபஸ்ட்டு. அந்த வந்த காலிலே எங்கள் அண்ணன் தான் வேணாம் மூடிருங்க, எங்கள் அண்ணன் முகத்தை பார்க்க வேணாம் கண்டுபிடிச்சாங்க. அப்போது அவங்க அண்ணன் கூட எவ்வளோ அட்டாச்சாக இருந்திருப்பாங்க. அந்த காலை நீங்கள் என்ன பெருசாக கண்டுபிடிப்பீங்க, அந்த காலை தழும்பே கிடையாது, இல்லவே இல்லை. ஸோ அவ்வளோ அட்டாச்சாக ஒரு இருக்கிற இடத்துல அம்மா, ஒரு பொண்ணு வளரும்போது அம்மா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு ஏஜ் அட்டன் பண்ணுற டைமில் அந்த அம்மான்றது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அப்படி இல்லாத பட்சத்தில் தனியாக வாழ்வோம். அப்பாவில் எவ்வளோ நாள் பொண்ணோட சில விஷயம் அப்பா கிட்ட சொல்ல முடியாது, ஆமாம் பசங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு தேவையான இடத்துல அவங்க இல்லாத பட்சத்தில் கல்யாணம் பண்ணோம், இங்கேருந்து வந்தோம், ஹாஸ்டலில் இருந்தாங்க, கஷ்டப்பட்டாங்க. இவ்வளவும் ஒரு பொண்ணு ட்ராமா. அப்பா இப்போ ரீசெண்டாக ஜனவரி 9th கேன்சரில் இறந்தார். 2012 நானும் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டர் போயிட்டு வருவோம் அவங்க அப்பா ட்ரீட்மெண்ட்டுக்கு. ஓகே. ஸோ இவ்வளவும் அந்த இவ்வளோ பார்த்தவங்களுக்கு உடையவே இல்லை. அவங்க அப்பா இறந்தப்போ தான் நான் ஷூட்டில் இருந்தேன். அப்போ நான் ஷூட்லேருந்து வரேன், இங்கேருந்து பாப்பா குழந்தைங்களும் அம்மாவும் ஃப்ளைட்டில் போகிறாங்க. அப்போ என் குழந்தைய வந்து ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போகிறோன்னு ஆசைப்பட்டது ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு அவங்க ஆசைப்பட்டது. ஆனால் அவங்க தாத்தாவோட டெத்தில் தான் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டுகளில் ஏறுறாங்க குழந்தைங்க. அப்போ வந்து இவ அழுகிறா. ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு அவங்க குழந்தை ஜாலியாக ப்ரிப்பேராக பிக்னிக் போகிற மாதிரி போகிறாங்க. குழந்தைங்களுக்கு தெரியாதுல்ல. ஆமாம். அவங்க பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. நான் சொன்னேன் அவங்களுக்கு தெரியாது, அவங்க என்ன கேட்குறாங்களோ வாங்கி கொடு, பிரச்சனை இல்லை. நீ போ, நம்ம ஒரு விஷயத்துக்கு தான் போகிறோம், ஒரு கிட்டத்துலேயே ஒரு நல்லது. அவங்கள பொறுத்தவரை தெரியாது. அவங்க போகிறாங்க, ஹாப்பியாக போகிறாங்க. மார்ச்சரி பாக்ஸில் போய் நான் ஊட்டிலேருந்து ஷூட்டிங்கை வந்து நிப்பாட்டிட்டு நான் போய்ட்டு ஒரு 2 days வந்துடுறேன்னு பெர்மிஷன் வாங்கிட்டு எல்லாம் முடிச்சு நான் திருப்பி ஜாயின் பண்ணுறேன் ஷூட்டிங்கை. ஓகே. இதுவும் கடந்து போனோம், அவர் ஒன்றும் பண்ண முடியாது. அவள் நான் போனேன், என்னை பார்த்தோன்னே அங்கே தான் பிரேக் அவுட் ஆகி அழுதாங்க. அவங்க அப்பா இருந்தது, அது வரைக்கும் அழலை. ஓகே ஓகே. ஸோ அது நடக்கும்போது இவ்வளோ ட்ராமா நடந்தவங்களுக்கு இப்போ நீங்கள் பிக் பாஸில் நடந்த விஷயத்துக்கு கம்பேரிட் பண்ணும்போது இது எந்த விதத்தில் இது ட்ராமாவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ எனக்காக தான் வந்தாங்க பிக் பாஸில். நான் எவிக்ட் ஆகி போனது அன்ஃபேராக தோணிருக்கு. அப்போ யாருக்காக நான் வந்தேனோ அவரே இல்லாத பட்சம் அப்போ நான் என்ன பண்ண முடியுன்றது தான் அதான் நடந்த விஷயங்கள். ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். இது வந்து ஜஸ்டிஃபிகேஷனுக்காக இல்லை, ஆமாம், இது ஒரு எக்ஸ்பிளைன் தான். அவங்க இப்படி நடக்கிறதுக்கான காரணங்கள் இவ்வளோ இருக்குன்னு. அண்டு ஒவ்வொருத்தவங்க கடந்து வந்த பாதையை சொல்லும்போது சாண்ட்ரா அவர்களும் சொன்னாங்க. ரொம்ப ஷாக்கிங்கான நிறைய விஷயங்கள் எல்லாம் சொன்னாங்க. என்னென்னா லைக் டிவோர்ஸ் பற்றி பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ நல்லபடியாக போயிட்டுருக்கோம். அந்த ஒரு பீரியட் எப்படி இருந்துச்சு? அது என்னென்னா கல்யாணம் புதுசில் இது எல்லாருக்கும் இந்த விஷயம் நடக்கும். அது நான் அம்மாவோட பையன், பட்டு நான் யாரும் இதில் தவறு சொல்ல விருப்பப்படல. எப்படி அதுதான் எப்படி ஒரு முடிவு எடுக்கிறது, என்ன பண்ணலாம், ஒரு புரிதல் இருக்குது அதில். கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னா, என் ஃப்ரெண்டு ஹாஸ்டலில் போய் தங்க வச்சோன்னே அங்கே ஒரு பொண்ணு வந்திருக்கு, சரண்யான், மறக்கவே முடியாது. அந்த பொண்ணு இப்போ நம்ம சேனலில் இருக்கும்போது இந்த கிளாஸ் இறக்கி டப்புன்னு போய் நம்ம பேச போனோம், யாரை பார்த்து ஃபோட்டோ கிட்ட எடுத்து போடுவாங்களோ பயந்து இந்த கண்ணாடிக்குள்ளே கை வச்சு இப்படி வா கூப்பிட்டு வண்டியில் உட்கார வச்சு பேசிட்டு அப்படியே போய் உட்காந்துருவாங்க. அப்போ அந்த பொண்ணு டென்ஷன் ஆச்சு. ஹாஸ்டல் வந்து கஷ்டப்பட்டாங்க, மலேரியா, டைஃபாய்டு. நம்ம ஊர் ஹாஸ்டல் வேறு, கேரளா ஹாஸ்டல் வேறு மாதிரி இருக்குல்ல. என்ன சும்மா வந்து லவ் பண்ணுறேன்னா கூட்டு வந்து கஷ்டப்படுத்தப்பா, நீ தெரியாமல் பேசாது. என்ன தெரியாமல் பேச, அவன் என் ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ண எப்போ நாளைக்கு ஓகே நாளைக்கு இப்படி இந்த பொண்ணு உசுப்பேற்றி விட்டு தான் அந்த கல்யாணம் இருந்துச்சு. ஓகே. அதாவது ஒரு இடத்துல நடக்க வேண்டிய இதை விஷயத்த டக்குன்னு ரிமோட்டில் பேட்டரி போட்டு கிளப்பி விட்டாங்க வண்டியை. அப்போ நான் டக்குன்னு ஃபோன் அடிச்சு, பிரபுன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் ரொம்ப நன்றி கடன் பட்டுங்க, திருச்சியில் ஃபோன் பண்ணிட்டு சொன்னேன், அண்ணே மாதிரி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோன்னே, என்னடா நைட் ஓவர் நைட்டில் ஃபோன் நாளைக்கு தாலி கட்டணும்னு சொல்கிறேன். இல்லை எனக்கு தெரியாது, ப்ரெஷர் எனக்கு. சரி எங்கள் அம்மா கிட்ட ஆட் ஷூட் சொல்லி நான் வண்டி எடுத்து கிளம்புறேன். நான் என்ன கேமரா நடிப்பேன், பின்னாடி நடிக்க தெரியாது. ஓகே. இப்படியே போய் எங்கள் அம்மா என்ன ஆட் ஷூட் போறியா, இது அழுத்தி ஏற்றுக்கமே, என்னடா ஒரு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு, இல்லை நிஜமாக ஆட் ஷூட் தான் போகிறேன், சத்தியெல்லாம் பண்ணுறேன். சரி நீ ஆட் ஷூட் நீ ஏன்டா சத்தியம் பண்ணிட்டு போகிற, நீ போய்ட்டு வாடா சொல்லிட்டு எங்கே போகிறேன்னா அதெல்லாம் சொல்கிறேன். இந்த ஆட் ஷூட் வந்து நடக்குது ட்ரிச்சியில், கல்யாணம் பண்ண போதும் ட்ரிச்சியில் தான். ஓகே. நீ எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு போகிறான்,
பதட்டத்தில் வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம், அப்படியே நட்டுங்குது. இவளையும் கூப்பிட்டு போகிறேன். திருச்சி போய்ட்டு அவர்கிட்ட சொல்லிட்டேன், அண்ணா இதானே, சரி ஓகே நீ வெயிட் பண்ணுறான்னு சொல்லி பாஸ்போர்ட்லாம் காட்டி ஐடியெல்லாம் காட்டினாங்க. இந்த ஐடியா எடுத்துகிட்டு போகிறாரு. நான் போயிட்டு ரெஜிஸ்டர்கிட்ட பேசுகிறேன். இப்போ ரெஜிஸ்டர்கிட்ட போய்ட்டு ஒன்று ஃபோன் அடிச்சா, டேய் நான் உன் ஒய்ஃப் என்ன கிறிஸ்டியனா? அப்படியா, ஒரு சைடு பண்ண நீ கிறிஸ்டியனா? ஆமாம் அண்ணா கிறிஸ்டியனாண்ணே. டேய் நிஜமாக கேட்குறேன், நீ கல்யாணம் பண்ணணும் தானா இல்லை ஏதாவது பிரச்சனை போய் மாட்டி விட்றாதான்? நான் சொன்னேன், லவ் பண்ணும்போது ரிலீஜன்லாம் பார்க்கல, அது எனக்கு தெரியாது, தேவையும் இல்லை. ஒன்று அங்கே அப்போ தான் எனக்கு தெரியும் படத்தில் வர மாதிரி ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் 1 மாதம் போர்டில் போட்டு விடுவாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியாத. அப்ஜெக்ஷன் யாரும் சொல்லக்கூடாது அங்கேருந்து, தெரியாது. அப்போ பண்ண முடியாது சொல்லிட்டாங்க. நான் இதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் இங்கேயே உட்காந்துருவேன், கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. சரி திருவாரூரில் பக்கத்தில் திருவாரூரில் ஒரு சிவன் கோவிலில் விஜயதசமி அன்னைக்கு ஓகே அப்படியே போய் 7 மணிக்கு தாலி கட்டுறேன். தாலி கட்டியாச்சு. அப்புறம் தான் ரெஜிஸ்டர் பண்ணது. அப்போ அவங்களுக்கு 17 வயசு. ஓகே அதுவும் தெரியாது. இப்படிலாம் நடந்து தாலி கட்டி சந்தோஷமாக அந்த பூவெல்லாம் போட்டு தாலியெல்லாம் கட்டினோன்னே உண்மையாலே அப்போ தான் கண்ணு கிளம்புற விஷயம். அந்த ஃபோட்டோ நிறைய வைரலாக இருக்கும் அந்த இடத்துல. ஒன்றுமே தெரியாமல் ஒரு 2 பேர் எந்த அளவுக்கு மெச்சூர்டுன்னு தெரியாது, ஒரு அழகான வாழ்க்கைக்காக 2 பேர் கால் எடுத்து வச்சு அந்த லவ் மட்டும் தான் அங்கே இருந்திருக்குன்ற தாலி கட்டின விஷயம் தான். அந்த கண்ணில் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். அப்படி தான் ஆரம்பித்தோம். சமல. ஆனால் அது இந்த அளவுக்கு தாக்கு பிடிச்சி ஓகேயா காசு இருந்தாலும் இல்லைனாலும் இந்த ஆள் இப்படி தான், நான் இப்படி தான் வாழ போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ட்ராவல் பண்ணுறது சாதாரணமான விஷயம், பெரிய விஷயம் ஆக்சுவலாக. உண்மையில் சரி காசு முக்கியம் தான் வாழ்கிறதுக்கு. அப்போ ஏன்னா இதெல்லாம் பண்ணி வீடெல்லாம் போய் ஃபஸ்ட்டு வீடு எடுத்த வாடகைலாம் 1 லட்சம் தான் கையில் இருந்துச்சு. அப்போ கார் இருந்துச்சு, 8,000 ரூபா வாடகை. 1 லட்ச ரூபாய்க்கு வந்து 80,000 ரூபா அட்வான்ஸ் கொடுக்கணும். அம்மா அக்செப்ட் பண்ணிட்டாங்களா? அது ஓகே நீங்கள் ஆமாம் அம்மா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. லவ் கம் அரேஞ்ச் தான். ஓகே ஆமாம் நான் அப்போ பண்ணிட்டு காதலுக்கு மேலே ஷூட் போயிட்டேன். எங்கள் வீட்டிலேருந்து ஃபோன் அடித்து கேட்டாங்க, என்னதோ கல்யாணம் பண்ணிட்டியாம? என்னதுப்பா கேட்டேன். இல்லை இப்போ இதெல்லாம் ஒன்று கேட்காத, அவங்களுக்கு தெரியும் உஷாரா. இல்லை கேட்டுச்சு. எங்கே இருக்கா அந்த பொண்ணு கேட்டேன். நம்ம ஹாஸ்டலில் தங்குறாங்க. அப்போ நான் ஷூட்டிங் முடிச்சு வர 45 டேஸ்க்குள்ளே எங்கள் அம்மாவும் அவளும் இப்படி ஆகிட்டாங்க, செம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஓகே இவங்க போய் ஃபுட்டு கொடுப்பாங்க, பார்ப்பாங்க, எல்லாம் லவ் கம் மேரேஜ். அப்போ சொன்னால் நீங்கள் பண்ணது ஒரு கல்யாணம் கிடையாது, கல்யாணம் தான், ஆனால் பெரியவங்க நடத்தி வைக்கிற விஷயம் இருக்குல்ல, அவள் லவ் கம் அரேஞ்ச் பண்ணி வச்சாங்க. ஆனால் எப்பயும் மாமியார் மருமக இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவாங்களே, அந்த பிரச்சனைகள் இருக்கும் கண்டிப்பாக. ஒருவேளை அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது அவங்க வேறு மாதிரி கல்யாணம் பண்ணலாம் யோசிச்சிருப்பாங்க, அது ஓகே. ஆனால் இப்போவும் அவன் நல்லா வாழ்ந்து சந்தோஷமாக தான் இருக்கான்றது தான் யோசிக்கணும். அவங்க இப்போவும் பேசுவாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து நானும் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணல, பேசிகிட்டு இருக்கேன் நான் ஓகே. பட் அவங்களும் ஏஜ்டான ஆட்கள். எங்கள் அம்மாவுக்கும் ஹெல்த்தோட விஷயங்கள்லாம் இருக்குது. எங்கள் அம்மாவுக்கும் அவங்களுக்கும் ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட்லாம் போய் இப்போ நல்லா இருக்காங்க. கேன்சர் அவுட் ஆஃப் கேன்சர் ஆகிட்டாங்க. எனக்கு அது புரிஞ்சிச்சு. இப்போ எப்போவுமே நான் வந்து சொல்கிற மாதிரி தான், எல்லாருக்குமே பிக் பாஸ் சொல்கிற மாதிரி தான், அவர் ஸ்பேஸ் கொடுப்பேன். அந்த ஸ்பேஸ் கண்டிப்பாக கொடுத்தவன வாழ்க்கையில் எல்லாருக்கும் சொல்லிட்டு இப்போ நான் பேசுவேன். என் தம்பி கனடாவில் இருக்கான், அவனும் ஒரு இலங்கை பெண்ணை தான் கல்யாணம் பண்ணான், லவ் பண்ணி ஹாப்பியாக போயிட்டுருக்கு. சின்ன விஷயங்கள் கண்டிப்பாக ஃபேமிலியில் இருக்கணும்ல, இல்லைன்னா அப்புறம் என்ன பிரச்சனை? கண்டிப்பாக அதை தாண்டி நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம எப்படி தாண்டுறோம், எப்படி வாழ்கிறோன்னு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. லவ் பண்ணுறதை விட லவ் எவ்வளோ ஸ்ட்ராங்ன்றதை வாழ்ந்து காட்டணும், அதுதான் வாழ்க்கை. நான் நினச்சது நிறைய பேர் இண்டஸ்ட்ரியில் வந்து லவ் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணுறாங்க, பிரிஞ்சுறாங்க. அந்த தப்பை பண்ணக்கூடாது. ஸ்பேஸ் கொடுத்து பேசி முடிச்சு விஷயம் முடிஞ்சு போய். இது வரைக்கும் நாங்கள் சண்டை போட்டதே கிடையாது, வாழ்க்கையில் சண்டை போட்டதே கிடையாது. அது ஓகே நடந்துச்சு. இல்லை நல்ல விஷயம், அது அப்படியே இருக்கட்டும். ஆமாம் அது அப்படிதான் இருக்கும், திருஷ்டி படாமல் அப்படியே இருக்கட்டும், அப்படிதான் இருக்கும், மாறாது.